ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோயிலை நானும் என் கணவராகிய மோகனசுந்தரமும் நானும் தான் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொளத்தூருக்கு வரணும். அதாவது செந்தில் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. செந்தில் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயா ஹாஸ்பிட்டல் இருக்கும், சைல்ட் ஹேர் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் தொட்ட மாதிரியே ஒரு உங்களுக்கு ஒரு இது ஜூஸ் கடை ஒன்று இருக்கும். அதை தொட்ட மாதிரி ஒரு சந்து வரும். அந்த சந்தில் 2வது பில்டிங்கே உங்களுக்கு ரங்கமஹால் கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்தை தாண்டின உடனே ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் லெஃப்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுடைய அந்த இது படங்கள் தெரியும். அந்த அது தெரியும். 57 நம்பர் ஸ்ரீ ரங்கா கார்டன் 3rd ஸ்ட்ரீட், கொளத்தூர், செந்தில் நகர், விவேகானந்தா நகர் அனக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க. அதனால நீங்கள் வந்ததுலேருந்து ரோட்லேருந்து உங்களுக்கு 3வது தெரு தான் வீடு. ரொம்ப கிட்டக்க வரலாம். நீங்கள் செந்தில் நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த கோயில் ஒரு வரப்பிரசாதமாக அமையுதுன்னு தான் சொல்லலாம். கோயில் வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவருடைய கீர்த்தி ரொம்ப பெருசுன்றதை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க. நாங்களும் ஒரு யூடியூப் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வரும்போது ஏன்னா எல்லாரும் ஒரே நாளில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஊர்ல இருந்து வர்றவங்களாம் வராங்க, முடிஞ்சிருச்சு மேடம்னு. அவங்கள எல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் பேட்டி எடுத்து உடனடியாக நாங்கள் போடுறோம். அப்படி போடுறதுனால நிறைய பேர் முடியாதவங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமையுது. இன்னைக்கு நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்களையெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது விஷயம் முடியணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, நிச்சயமா முடிஞ்சிடும். ஓம் சாய்ராம். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். 10 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். ரொம்ப இக்கட்டான நிலைமையில தான் நானே இந்த பாபாவை பார்க்க வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் நான் ஆக்சுவலாக. அந்த சமயத்தில் தான் வந்தவுடனே மறுநாள் வந்தேன் திருப்பி. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்ததுலேருந்தே திருப்பி டெய்லி வர வைக்கிறாரு நம்பிக்கை கொடுத்து. ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தது, அது விற்றுட்டு நல்லபடியாக லோன் எல்லாம் அடைச்சிது. பசங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கோம். அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை கேட்டிருந்தோம். பொண்ணு பிறந்திருக்கா. அப்புறம் திருப்பி பையன் வேணும்னு சொல்லியிருந்தோம். பையனும் பிறந்திருக்காரு. இப்போ எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாபா கிட்ட தான் வருவேன். பிரச்சனை இல்லைனாலும் டெய்லி நான் பாபாவை நான் பார்க்கறது தான் டெய்லி. ஸோ இது மூலிமா நான் சொல்கிறதுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். இங்கே 9 வாரம் 9 நாள் சுற்றினீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். இது மூலிமா எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் எல்லாமே இந்த பாபா நடத்தி கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துருக்காரு. எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க, வேண்டிக்கோங்க. ஓம் சார். 1 மாசம் தான் அது இப்போ பிறந்து. முதல்ல நீங்க சுத்தும்போது எப்படி என்ன குழந்தை வேணும்னு கேட்டீங்க? முதல்ல 1.5 வருஷமா குழந்தை இல்லை. ஏதோ ஒரு குழந்தை இருந்துதான் வேணும்னு கேட்டிருந்தோம். பொண்ணு பிறந்தது ரொம்ப சந்தோஷம் தான், பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு. இப்போ சரி 2வது கன்சீவ் வேணும், அது பையனா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டதுனால கண்டிப்பா பாபா பையனை தான் கொடுத்துருக்காரு. அவர் பேரும் அப்படிதான் வச்சிருக்கோம். 2 பேருக்கும் சாயின்னு பேரு தான் வச்சிருக்கோம் நாங்க. போனவாட்டி ராமநவமிக்கு நீங்க வந்தீங்க. ஆமா. தெருவுல சாமி ஊர்வலம் வரும்போது கூட வந்தீங்க. ஆமா. அப்போ என்ன நினைச்சே நீங்க ஊர்வலத்துல போய் சுத்தினீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் நினைச்சிட்டு சுத்தினேன் நானு. ஸோ அது முடிஞ்சு 1 வருஷம் சுத்தினா கண்டிப்பா முடிஞ்சுது. அதனால செகண்ட் டைம் சுத்தினேன். இப்போ திருப்பி பையன் வேணும், பேரன் வேணும்னு சொல்லிருந்தேன், அதுவும் சுத்தினேன், அமைஞ்சுது. இனிமே வேண்டிடணுமா இல்லையா டெய்லி இனிமேல் வருஷம் இனிமேல் ராமம் நம்பிக்கை ஊர்வலம் போறதா தான் நான் வேண்டிக்கிறேன். நான் அவர்கிட்ட எது முடிச்சாலும் வேணும்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. அவர் அருளால தான் பிறந்தாங்க. 2 பேருக்குமே சாயின் பேர் வச்சதுனால அவங்க குழந்தை சாயப்பாட ஆசீர்வாதம் தான் பிறந்தாங்க. நீங்க இந்த கடவுள்கிட்ட குழந்தை மற்ற வரங்கள்லாம் நமக்கு சாதாரணமாவே கிடைச்சிடும். ஆமா, குழந்தை வரங்கள் கண்டிப்பா வர வேண்டியது. ஆமா. ஆனா பிள்ளை வரன்றது கடவுள் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை கண்டிப்பா. ஆனா இங்க வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே குறைஞ்சது 100 பேர் வராங்கன்னா 95 பேருக்கும் பையன் கொடுத்துருக்கோம். குழந்தை வேணும்னு கேக்குறவங்களுக்கு மீதி 5 பேருக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு. அது அவங்களா கேக்குறது 2-3 பேர் கேட்டாங்க, பையன் பொண்ணு 2வது பையன் வேணும், பையன் முதல்ல எங்களுக்கு 2வது பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கற மட்டும் அதை முடிச்சு கொடுக்குறாரு. சில பேருக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு, 1 2 பேருக்கு அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய
கர்மாவை பொறுத்துதான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அந்த பையனால பல விஷயங்கள் நமக்கு நடக்க முடியாம போயிருக்கலாம். அதான் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதான் லேட்டா இருந்தாலும் கண்டிப்பா அவர் முடிச்சு கொடுத்துருவாரு. நம்ம பொறுமையா நம்பிக்கை வெயிட் பண்ணா கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன படிச்சிருக்கா? என் பொண்ணு MBBS பண்ணியிருக்கா, மேல PG பண்ணிருக்கு. உடனே நீங்க அடுத்தபடியா நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா பாபாக்கு தெரியும் படிக்கணும்னு சொல்லிட்டு முதல் PG சீட்டு கிடைச்சி அது பண்ணிருக்கேன். சீட்டு போட்டு கேட்டீங்க. ஆமா, படிக்கிறதா திருமணம்? ஆமா. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? அவரு வந்து படிக்க கல்யாணம் அப்புறம் முதல்ல படிப்பு. அதான் அவருக்கு தெரியும் நம்ம வைக்கிற கோரிக்கை அவர்கிட்ட வைக்கணும். அவருக்கு என்ன எப்போ பண்ணணும்னு தெரியும். நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து கல்யாணம் இப்ப வேண்டாம், முதல்ல படிப்பு கொடுன்னு சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்போ சீட்டு படிச்சுட்டு அப்புறம் PG பண்ணிட்டு, ஆமா, அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எல்லா மாப்பிள்ளையும் அவர் PG தான் பண்ணியிருக்காரு. MBBS டாக்டர் தான் அவரும், PG பண்ணியிருக்காரு. சோ அவருக்கு தெரியும் என்னென்னலாம் எப்படின்னா கூட. கண்டிப்பா. ஆமா. பேத்தி பேர் வந்து தக்ஷ்வி சாய், பேரன் பேர் வந்து கௌஷிக் சாய். ரெண்டு பேரும் சாயோட. ஆமா, சாயின் பேரு சொல்லி நம்ம அப்படி கூப்பிடும்போது சாமி குழந்தைங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடவுள் எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அவரே வளர்த்தி கொண்டு வந்துருவாரு. இப்ப காசியின் பேர் போட்டா நம்ம காசின்னு சொன்னாலே முக்தின்னு சொல்லுவோம். காசியின் பேர் போடும்போது காசின்னு கூப்பிடும் போது அந்த இறைவனை அங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியல, நினைக்கிறாங்க. ஆனா இதுல அந்த ஆன்மீகத்தினுடைய பண்டமண்டல போனா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேர்கள் வந்து வரும். அதுல இருந்து நாங்க சொல்றது குழந்தை பிறந்தா சாயின் கூட பேர் போட்டு போடுங்க, அவரே வளர்த்து வரணும், பின்னாடி எந்த துன்பமா இருந்தாலும் அவர் பார்த்து பாருங்க. அதே மாதிரிதான் இங்க வர்றவங்க அத்தனை பேருக்கு நடக்குது. நீங்க வந்து முதல்ல வரும்போது யார் சொல்லி வந்தீங்க? எங்க அக்கா ஆக்சுவலா அவங்க வந்து விசாகப்பட்டினம்ல இருக்காங்க. நான் பக்கத்துல இருந்து எனக்கு தெரியல. அக்கா நம்பிக்கை, நான் வில்லிவாக்கத்துல இருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி. அக்கா அந்த ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருந்தது. என்ன பண்றதுன்னு, எங்க ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டாரு. அப்ப ரொம்ப லோனு எல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான். நம்பிக்கையே இல்லை, கடவுளே கும்பிட மாட்டேன்னு இருந்துட்டேன். அக்கா தான் வைசாக்ல இருந்து யூடியூப் மூலியமா தான் பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி போய் பாரு, ரொம்ப சக்தி உள்ளதா இருக்காங்க, யூடியூப்ல எல்லாம் நிறைய இருக்கு, போய் பாருங்கன்னு. ஒரு நாள் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். வந்த உடனே திருப்பி 2வது நாள் வர வச்சுட்டாரு என்ன. அப்படியே 2வது நாள் 3வது நாள் இப்படி டெய்லியுமே இப்ப வந்துட்டு ஒரு நாள் தாய் வீடு மாதிரி. ஆமா, வரீங்க சாயப்பா பாக்கிறதுக்கு அவருக்கு நிறையவும் நீங்க என்ன கைங்கரியம் செய்றீங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களுடைய கைங்கரியம் கண்டிப்பா அதுல கடவுளோட இருக்குது. அதனால அவரும் உங்களை கைவிடாம தூக்கி விட்டுட்டே வராரு. இன்னைக்கு நீங்க கேட்ட வரைக்கும் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு. இனிமே நீ வளர்த்த வேண்டியதோ அவரே செட்டில் ஆயிட்டீங்க லைஃப்ல, அதெல்லாம் கொண்டு விட்டுட்டாரு. ரொம்ப நன்றி. உங்களை வந்து இந்த நாள்ல வந்து பேட்டி எடுத்து சாமியோட போடுறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆமா, ரொம்ப நன்றி. இது மூலியமா எல்லாம் தெரிஞ்சு அவங்களும் வந்து அவங்களோட வேண்டுதல் எல்லாம் வச்சுங்கன்னா கண்டிப்பா முடிப்பாரு. அதுலதான் நான் இதுல சொல்ல விரும்புறேன்.